இந்த கண்டிஷனில் பிரெயின்குள்ளே என்னெல்லாம் நடக்குது மேம்? பிரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் ஜென்ரேட் பண்ணுற நியூரான்ஸ் வந்து தேய்மானம் இருக்கும். இதை தவிர என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சின்னுக்ளின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் ஃபோல்டிங்னு சொல்லுவோம். அது வந்து அப்நார்மல் ஃபோல்டிங் மூலியமாக கிளம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். கட்டி கட்டியாக அங்கங்கே வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். இது நம்மளுக்கு ஒரு நர்வ்லேருந்து இன்னொரு நர்வுக்கு பாஸ் ஆகக்கூடிய சிக்னல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு அப்நார்மல் ஃபயரிங் இருக்கும். இப்போ டோபமைன் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து மூமெண்ட் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த அப்நார்மலாக தேவையில்லாத மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ராப்பராக சேனலைஸ்டாக வந்து நம்மளுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் இது கம்மியாகுது அப்படின்னும் போது இந்த அப்நார்மல் ஃபயரிங் மசில்ஸ்குள்ளே வந்து நடக்கும். இந்த நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். நர்வ்ஸ்லேருந்து மசில்ஸ்க்கு போகக்கூடிய சிக்னலில் வந்து அப்நார்மல் ஃபயரிங் இருக்கும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெமர்ஸாக இருக்கட்டும், கெயிட்டில் வந்து ஷார்ட் ஸ்டெப்பிங் கெயிட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வரும். அதை தாண்டியும் சில இன்னும் நிறைய சிம்டம்ஸும் நம்மளுக்கு பாடியில் இருக்கும்.